ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தின் அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ரொம்ப ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ இப்படி முடி இருக்கிறவங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் டைப் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தேவைப்படும். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கோம்பு எடுத்துக்கோங்க, அண்ட் 2 கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு குட்டி கிளிப் செக்யூர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 2 கிளிப்ஸ் வச்சு நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி கிளிப் பார்த்திங்கன்னா, நம்ம அப்படி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட் அண்ட் அழகாக இருக்கும், அதுவும் பின்னாடி நம்ம போடும்பொழுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஹேர் எந்த டேங்கிளும் இல்லாமல் நல்லா டீடேங்கிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் உங்களுக்கு பார்ட்டிஷன் எப்படி வேணும், உங்கள் ஃபேஸுக்கு எந்த பார்ட்டிஷன் சூட் ஆகும்னு பார்த்துட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சைட் பார்ட்டிஷன் சூட் ஆகும். ஸோ பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைட் ஆஃப் ஹேரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நான் ஃபுல் சைடையும் ட்விஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஹேரை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹேருக்கு நடுவில் நான் செக்யூர் பண்ணி கிளிப் குத்த போகிறேன். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் மாதிரி. நான் பின்னாடி குத்தலை, அந்த முடியை உள்ளே குத்திட்டு அந்த மிச்ச ஹேரை முன்னாடி ஹேரோடு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி, ஹாஃப் அப் ஹேர் ஸ்டைல் மாதிரி. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த பின்னாடி செக்ஷன் உள்ள முடியில் நம்ம பின் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. ஹேர் தின்னாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டு நம்ம ஹேரை கவர் பண்ணி காட்டலாம். ஸோ அதே மாதிரி முடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஃபுல் சைடு ஆஃப் ஹேர் இல்லை, ஹாஃப் சைடு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு முடியை மட்டும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு முடியை கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த இடத்துல வச்சு கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணிவிட்டு மிச்ச முடி எடுத்து இப்படி முன்னாடி நம்ம விட்டுட்டோம்னா ஹேர் நல்லா கவர் ஆயிரும், நம்ம பின் பண்ணியிருக்கிறதும் தெரியாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல், அவ்வளோதான். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த சல்வார் கம்மீஸு, குர்த்தி இதோடலாம் போடும்பொழுது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ டீசென்ட் லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தின் ஹேர் இருக்கிறவங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் பஃப் இன்னும் நல்லா பெருசாக வேணும்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பஃபியாக தெரியும். பட் எனக்கு இதுவே ஓகே. இது நான் ரெகுலராக எப்படி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இப்போது செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ என்னோடய கிளிப்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் அந்த இடத்த கொஞ்சம் நான் வால்யூம்னஸ்ஸாக பண்ணிக்கிறேன். சும்மா கையை வச்சு நம்ம இப்படி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அந்த ப்ளோ ட்ரை ப்ரஷ் மாதிரி இருக்கும், அப்படி மேலே லிஃப்ட் பண்ணி கோம் பண்ணிக்கலாம். பட் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். முடியை இப்படி மேலே தள்ளி விட்டோம்னா கொஞ்சம் வால்யூம்னஸ்ஸாக தெரியும். ஸோ 2 சைடு ஹேரையும் நான் முன்னாடி இப்படி லைக் பின்னாடி நல்லா அப்படி வால்யூமாக தெரிகிற மாதிரி நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி புஷ் பண்ணி நான் ஹேரை ப்ரெப் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஹேர் ஸ்டைல். ஜஸ்ட் ஃபுல்லாக ரோல் லைக் ரொட்டேட் பண்ணி நம்ம கிளிப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான். ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக இந்த காது வரைக்குமே இருக்கிற முடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம பின் பண்ண போகிறோம். இந்த காது ஓரம் இருக்கிற முடியை மட்டும் கொஞ்சம் இப்படி சும்மா பேங்க்ஸ் மாதிரி ஸ்டைலாக அப்படி நம்ம விட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பஃப் வேணும், இல்லை எனக்கு இந்த ஃப்ளாட்டாக தான் வேணும்னா அப்படியே விட்டுடலாம். நம்ம அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு பஃப் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா முடியை எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு பஃப் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ ரொட்டேட் பண்ணி அங்கே வச்சு நம்ம ஏரை பின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு பஃபினஸ் ஓகே. ஸோ அதனால் நான் ஒரு குட்டி குஷி கிளிப்பை வச்சு அந்த இடத்துல என் ஹேரை நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த காது கிட்ட கொஞ்சம் ஹேரை நான் விட்டுட்டேன் அண்ட் ரோல் பண்ணி பின்னாடி நான் பின் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைட் ஆஃப் ஹேர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி பின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சைடில் கொஞ்சம் ஹேர் விட்டோம்ல, அதை சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது நின்றுக்கும், அது ஒரு ஸ்டைலாக தெரியும். இப்போ இந்த சைடு முடியிலையும் நம்ம பண்ணிடலாம். நல்லா பேக்வேர்ட்ஸ் ஹேரை கோம் பண்ணி விட்டுக்கோங்க, அதுவே கொஞ்சம் வால்யூமாக தெரியும் பார்க்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டு, சில பேர் பெரிய
அந்த பஃப் மாதிரி பண்ணுவாங்க. பட் எனக்கு சின்னதாக பண்ணுறது என்னோட முடிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து நான் வந்து ரோல் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி காது கிட்ட கொஞ்சம் முடியை விட்டுட்டு மிச்ச முடி எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி அதே மாதிரி பின்னாடி வந்து நான் வந்து குஷி கிளிப்பை வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா அந்த ரோல் பண்ணி முடித்த எண்டில் பார்த்திங்கன்னா திரும்பவும் நல்லா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹேர் பஃப் வேணுமோ அப்படி வச்சு நம்ம வந்து ஹேரை கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் சாரீ, லெஹங்கா, அதாவது ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸோடு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஹேரை வந்து எப்போவுமே நம்ம ப்ரெப் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூஸாக நான் பண்ணுறதுனால ஜஸ்ட் நான் வந்து அப்படி ஹேரை வந்து நான் வால்யூம்லெஸ்ஸாக இப்படி பண்ணிக்கிறேன் கையை விட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட்டில் 2 லேயர் ஆஃப் ஹேரை வந்து சும்மா பேங்க்ஸ் மாதிரி நான் இப்படி விட்டுடுறேன். நான் ரொம்ப நிறைய முடியும் விடலை, சும்மா ஒரு ஸ்டைலுக்காக இப்படி கொஞ்சம் ஒரு 2 சைடு முடியை வந்து நான் வந்து இப்படி முன்னாடி விட்டுக்கிறேன். அந்த முடியை விட்டுட்டு மிச்ச முடியை வந்து நான் பின்னாடி தள்ளி சீவி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ட்விஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேர்ட் ஹேர் ஸ்டைலை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, வெளியவும் கிளிப் பண்ண போகிறதில்ல. அந்த ட்விஸ்ட் பண்ணுற ஹேரையே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கிளிப் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா முடியை வந்து லென்த்தாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடோட முடியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பின்னாடி குத்த போகிறோம். ஸோ அதனால் வந்து நல்லா முடியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பாபி லைக் குஷி கிளிப் வச்சு பின்னாடி அந்த இடத்துல நான் செக்யூர் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பின்னாடி வந்து குஷி கிளிப் வச்சு அந்த இடத்துல கிளிப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு முடியும் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பேங் மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நான் வந்து ரோல் பண்ணுறேன். பட் எல்லா ஹேரும் இல்லை, பாதியோடு என்ன பண்ணுறேன், ரோல் பண்ணிவிட்டு அந்த முடி ஃபுல்லாகவுமே நல்லா எண்டு வரைக்கும் நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பின்னாடி இந்த சைடு கிளிப் எங்கே குத்துறனோ அதே சைடில் 2த்தையும் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சு நான் வந்து ஹேர் வந்து பின் பண்ணிட்டேன். ஸோ பின் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான், நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கு மேலே இன்னொரு கிளிப்லாம் குத்த வேணாம். ஸோ அவ்வளோதான், தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது என்னோடய ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்குமே சூப்பராக இருக்கும், சுடிக்கு சூப்பராக இருக்கும், லெஹங்காக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அவுட்ஃபிட்டு, ஜுவல்லரி, இயரிங்ஸோடு நம்ம மேட்ச் பண்ணும் போது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலாக தின் ஹேர் இருக்கிறவங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த 3 டிஃப்ரெண்ட் ஹேர் லுக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நான் ரெகுலராக வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸோ சண்டே சர்ச் ஏதாவது அந்த மாதிரி போகிறேன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த அந்த ஹேர் லுக் வந்து நீங்கள் சுடி அந்த மாதிரி டைப் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். செகண்டாக இந்த ட்விஸ்ட் பண்ணி போட்ட ஹேர் ஸ்டைல் ஸ்பெஷலி சாரியோடு நீங்கள் வியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். வித் ஃப்ளார்லாம் வச்சு அந்த மல்லிகைப்பூலாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தேர்ட், இது வந்து ரெகுலராக சல்வாரு, ஈவன் நம்ம ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறோன்னா கூட இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரீ ஹேர் இப்படி விட்டுட்டு நம்ம போடுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறையா தின் ஹேர், எஸ்பெஷலி முடி ரொம்ப தின்னாக இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்குது ஆன் த வே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.